போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். மத்தேயு 10 வசனங்கள் 7-8. Praise the Lord. Thank you, Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அதிகாரம் கொடுத்து அனுப்பும் பொழுது அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, அதற்கு செல்வதற்கான ஆண்டவர் இயேசுவே வழி என்பதை குறித்து பிரசங்கிக்க கூறினார். ஆனால் நாம் அவிதமான பிரசங்கங்களை இந்த நாட்களிலே கேட்கிறோமா? அல்லது உலகத்து காரியங்களுக்கு அடுத்த பல்வேறு விதமான திட்டங்களை குறித்த பிரசங்கங்களை கேட்கிறோமா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்கிறார். ஆனால் இந்த நாட்களிலே காணிக்கையை கொடுங்கள், 2 கனியாக 10 மடங்காக 100 மடங்காக பெற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்கிறோம் என்றால் அது எத்தனை அபத்தமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக கூறுகிறார், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். நாம் வாழும் இவ்வுலகத்திலே ஆண்டவருக்கு பிரியமாக செயல்பட வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மக்களை நாம் பின்பற்றுபவர்களாக, நாம் கீழ்ப்படியும் மக்களாக செயல்படவே ஆண்டவர் விரும்புகிறார். God bless you.